சேரா ஹோம் ஜங்ஷன் பிரசன்ஸ் ஏசி மேனியா. இந்த சம்மர் சீசன்ல ஜிலு ஜிலு ஆஃபரோட ஏசி வாங்க சேரா ஹோம் ஜங்ஷனுக்கு வாங்க. சுந்தராபுரம் அண்ட் கிராஸ் கட் ரோட், கோயம்புத்தூர். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். கல்லு மலை மேல கல்லுருட்டி அந்த கல்லுக்கும் அணை போட்டு மதுர கோபுரம் தெரிய கட்டி நம்ம மன்னவர் வாரத பாருங்கடி. ஏனோ ஏனேனோ மீண்டும் தொலைவேனோ ஆயுளானவனே என் நேற்றின் பாறையில் ஊற்றை திறந்தும் காதல் தீண்டவே காதல் தீண்டவே முத்தே என் முத்தாரமே சபையேறும் பாடல் நீ பாடம்மா நீ பாடம்மா. கற்பூர பொம்மை ஒன்று கைவீசும் தென்றல் ஒன்று மலரம்புகள் உயிர் வரைக்கும் தாக்குதே. மழை செய்யும் கோளாறு கொதிக்குதே பாலாறு. மழை செய்யும் கோளாறு கொதிக்குதே பாலாறு. கடவுள் இல்லை என்றே தாயை காணும் வரை கடமை இல்லை என்றே ஆசை தோன்றும் வரை காதல் பொய் என்று சொன்னேன் உன்னை காணும் வரை. உங்க வாய்ஸ்ல வந்துட்டு வெரி versatile ஆக்சுவலி. எல்லாரும் வந்து ஹை பிச் சாங் மட்டும் தான் பாடுறாங்க. I was made versatile. No, it is a good thing. Playback singing எல்லாமே தேவை. And you can sing since you stage showsல பாடுனதால சுப்பிரமணியபுரம்ங்கிற படத்துல வந்து ஒரு சாங் இருக்கும். அதுக்கு நிறைய பேர் இவங்களா இந்த பாட்டை பாடினாங்க அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் இருக்கும். ஸோ அது ஃபீல் அதான் வேல்முருகன் அண்ணாவோட ஃபர்ஸ்ட் சாங். நான் அதான் சொல்வேன், நான் பாடி தான் உங்களுக்கு வந்து நீங்க வந்து அப்படியே சிங்கம் மாதிரி மேல பாடி அது பெருசாச்சு அப்படின்ட்டு. கரெக்டு தாய் அப்படின்னு அவரு தெய்வமே அப்படின்றாரு. அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாங்ஸ் ஆஃப் வேல்முருகன் அண்ணா, கோரஸ் பாட போனப்போ இந்த போர்ஷன் யாராவது பாடுறீங்களான்னு கேட்டாங்க. நான் உடனே நான் பாடுறேன் அப்படின்னு சொன்னேன். நிறைய பேருக்கு தெரியாதது நான் தான். கல்லு மலை மேல கல்லுருட்டி அந்த கல்லுக்கும் அணை போட்டு மதுர கோபுரம் தெரிய கட்டி நம்ம மன்னவர் வாரத பாருங்கடி. அப்படி சொன்னோன்னா அந்த மன்னவர் வருவார், வேல்முருகன் ஐயா. ஆனால் ஜேம்ஸ் வசந்தன் சார் வந்து அன்னைக்கு அந்த மாதிரி என்ன ஒரு இது இவங்க தான் பாடணும் அவங்க தான் பாடணும்னு எதுவுமே இது பண்ணாம அன்னைக்கு அவர் அது கொடுத்தது நிறைய. ஆமா, உங்களுக்கு அது மேட் யூஸ் ஆஃப் இட். யா, ரியலி தேங்க்ஃபுல் ஃபார் தட். ஏன்னா வந்து சட்டுன்னு அந்த மாதிரி யாருக்கும் எடுத்து கொடுத்துட மாட்டாங்க. பட் somehow he was convinced with what I said. பியூட்டிஃபுல்லா இருக்கு, எவ்வளவு அழகா பாடுனீங்க. சடனா even I was like wow அப்படிதான். The different me அப்படிங்கிற மாதிரி இருக்கும். though I don't sing in that. You do sing, I know, I have heard you sing in all voices. By versatile singer நிறைய இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க உங்க இண்டிபெண்டன்ட் மியூசிக்ல. so we all know that you sing a lot of things. Sure. And உங்களுக்கு பிடிச்ச சின்ன வயசுல நம்ம கேட்டு வளர்ந்த டைம்ஸ்ல ஹிந்தியில கூட நீங்க பாடலாம். any 5 songs. One song which I கேட்ட அப்படி உடனே சின்ன வயசுலேருந்து நான் பாடுறதுன்னா லக் ஜாகலே கே फिर हसी रात हो न हो शायद फिर इस जन्म में मुलाकात हो न हो लग जा गले
பாடு அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு இந்த பாட்டு வந்துடும். எனக்குமே இந்த பாட்டு எப்பவுமே என்னோட லிஸ்ட்ல இருக்கு. இட் இஸ் லைக் பாடு அப்படின்னு டேப் ரெக்கார்டர் ஆன் பண்ண மாதிரி இந்த பாட்டு பாடுவேன் wherever I go. அண்ட் மை மோஸ்ட் ஃபேவரட் சாங் அது. ஹரிஹரன் சார் நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு கிரியேட்டிவ் வைஸ். ஆனால் லைஃப்பில் ஒரு சிங்கராக அப்படிங்கிறது அது கொஞ்சம் தள்ளி அந்த ஈகோ தள்ளி வச்சுட்டு இப்படி நின்று பாரு, ஆடியன்ஸுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது உனக்கு தெரியும். இந்த மாதிரி நிறைய த த ரியாலிட்டி ஆஃப் தி பீயிங் அ சிங்கர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவர்கிட்ட நிறைய கற்றுட்ருக்கேன் நான். ஸோ அவர்கிட்ட நான் யூஎஸ் லாஸ்ட்டாக அவர் வந்து யூஎஸ் ட்ரிப் போனோம். அப்போ வந்து நான் அவர்கிட்ட ஆடியன்ஸ் எல்லாரும் கேட்டிருந்தாங்க. அப்போ நான் மைக் எடுத்து தைரியமா, அங்கிள் எல்லாரும் கேட்குறதும் பாடுறீங்க, எனக்கும் நீங்கள் ஒரு பாட்டு பாடணும்னு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுமா உனக்கும் என்ன பாடணுமோ பாடுறவா அப்படின்னு. இந்த கற்பூர பொம்மை ஒன்று படத்துல நீங்க வந்து சும்மா பாடுவீங்க, எனக்கு அது நீங்க என் காது பக்கத்துல பாடி கேட்கணும்னு ஆசை அப்படின்ட்டு. தென் ஹீ sang the song. இட் இஸ் ஸோ ஃப்ரெஷ் இன் மை மெமரி தட் அது வந்து என்னைக்குமே எனக்கு ஒரு பெரிய gift மாதிரி எனக்கு அது. அண்ட் அது சுஷீலா அம்மா பாடின ஒரு விதம் எனக்கு எப்பவுமே பிடிக்கும். தட் இஸ் ஒன் ஃபேவரட் சாங் ஆஃப் மை. கற்பூர பொம்மை ஒன்று, கைவீசும் தென்றல் ஒன்று, கலந்தாட கை கோர்க்கும் நேரம், கண்ணோரம் ஆனந்த ஈரம், முத்தே என் முத்தாரமே சபையேறும் பாடல் நீ பாடம்மா, நீ பாடம்மா. கற்பூர பொம்மை ஒன்று, கைவீசும் தென்றல் ஒன்று. எப்போ கேட்டாலும் டச் ஹார்ட் அந்த மாதிரி ஒரு சாங். ஒரு தாலாட்டு. ஆக்சுவலி இந்த ஷோக்கு வந்து நிறைய சிங்கர்ஸ் ஒரு அந்த டாப் 5 லிஸ்ட்ல நிறைய பேர் இதை பாடியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த சாங் எல்லாருக்குமே இது சாங் சின்ன தாயவள் இதெல்லாமே எல்லாரும் சொல்லுவாங்க எப்பவுமே. இந்த பாட்டு வந்து டச் பண்ணாத ஆளே இருக்காது, உங்க ஃபேவரட்டா இல்லாம இருக்கவே இருக்காது. இட்ஸ் ஆல்சோ நைஸ் டு ஹியர் தி அசோசியேஷன் வித் எஸ்பிபி சார். நானே கேட்கணும்னு நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க. அண்ட் ஓகே, அடுத்த சாங். எஸ்பிபி அங்கிளோட எக்கச்சக்க பாட்டு பிடிக்கும். ஓ பாப்பா லாலி ஜன்ம கே லாலி பிரேம கே லாலி பாடனா தீயகா ஓ பாப்பா லாலி. தெலுங்குல விரும்பினா அவரோட வெர்ஷன் மட்டும் இருக்கும். ஐ லவ் த அனோ அங்கிள் வெர்ஷன் தமிழ் கூட. பட் ஆனால் தெலுங்குல கொஞ்சம் என்னமோ எனக்காகவே இந்த பாட்டை எழுதி எனக்காகவே பாடினாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கும். அண்ட் எஸ்பிபி அங்கிளோட வாய்ஸில் மட்டும்தான் அந்த ஒரு கம்ஃபர்ட் இருக்கும். யூ கேன் பர்சனலைஸ் இட் ஃபார் யோர் செல்ஃப். 3 சாங் ஆயிடுச்சா? சித்ராமா பாட்டு ஒன்று ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நல்லோர்கள் உன்னை பாராட்ட வேண்டும், நலமாக 100 ஆண்டு நீ வாழ வேண்டும், காவியம் பேசும் பூமுகம் பார்த்தால் ஓவியம் கூட நானுமே, எங்கே நானும் சென்றாலும் எந்தன் உள்ளம் மாறாது, கண்ணால் உன்னை காணாமல் தூக்கம் இங்கே வாராது, அன்பே உன்னால் கங்கை வெள்ளம் நெஞ்சில் பொங்காதோ. Some of the beautiful melodies that we have ever heard. நான் இப்பதான் அந்த சாங் ப்ராப்பரா கேக்குறேன். பியூட்டிஃபுல்லா இருக்கு. இது வந்து ஒரு சின்ன பிட் வெர்ஷன் தான், ஆனா ரொம்ப டச் க்ளோஸ் டு ஹார்ட். அந்த மாதிரி. இது லாஸ்ட் சாங். எப்போவுமே எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஒரு பாடமாக ஒரு காதுக்கு இனிமையாக இருந்தது ஜானகி அம்மாவுடைய பாடல்கள். அண்ட் பொன்வானம்ங்கிற பாட்டு நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே வந்து என்ன தெரியும்னா நிறைய பேருக்கு தெரியும், பொன்வானம் பாடுவாங்களே அப்படின்னு. அந்த ராஜகீதம் டைம்லேருந்து ஈவன் சித்ராமா வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு விஜய் டிவி சூப்பர் சிங்கர் போது ஒரு பொண்ணு பாடின போது இந்த பாட்டை கேட்டோடனே எனக்கு சுர்முகி தான் ஞாபகம் வரும், இந்த பாட்டுனாலே எனக்கு சுர்முகி தான் ஞாபகம் வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஸோ மை ஹோல் ஃபேமிலி வர் இன் டியர்ஸ்.
சித்ரா அம்மா இப்படி ஒரு இதில் போய் உன்னை பற்றி சொல்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு எல்லாருக்கும் அந்த பாட்டுனா என்னை ஞாபகம் வர அளவுக்கு எனக்கு அந்த ஒரு ஒரு சின்ன சின்ன நுவான்சஸ் வரைக்கும் அவங்க பாடினது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபியூ லைன்ஸ். ப்ளீஸ் ப்ளீஸ். பொன்வானம் பன்னீர் தூவது இந்நேரம், பொன்வானம் பன்னீர் தூவது இந்நேரம், அட எண்ணம் மீறுது வண்ணம் மாறுது கண்ணோரம், பொன்வானம் பன்னீர் தூவது இந்நேரம். பாடுங்க சரணம் ஆல்சோ பாடுங்க. எப்படி சரணம் பிடிக்கும். மழை பூக்களே ஒதுங்க இடம் பார்க்குதே, மலரம்புகள் உயிர் வரைக்கும் தாக்குதே, மழை செய்யும் கோளாறு கொதிக்குதே பாலாறு, மழை செய்யும் கோளாறு கொதிக்குதே பாலாறு, இது காதல் ஆசைக்கும் காமன் பூஜைக்கும் நேரமா, இது காதல் ஆசைக்கும் காமன் பூஜைக்கும் நேரமா, இந்த ஜோடி வண்டுகள் கோடு தாண்டிடுமா, பொன்வானம் பன்னீர் தூவது இந்நேரம். பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் இதுல பியூட்டிஃபுல். இந்த 7-8ல பிரெத் மேனேஜ் பண்றதுங்கிறது மூச்சை இப்படி திரிச்சு இப்படி இச்சு இப்படி நீட்டா பண்ற மாதிரி அது. ஆனா இவ்வளவு அழகான சாங். அந்த இந்த மாதிரி இசையை வந்து நமக்கு நிறைய கொடுத்ததுனால வேற எதை பத்தியும் யோசிக்காமே ஆயிட்டோம் நம்ம. ஒன்லி மியூசிக்கல். அதுவும் நான்லாம் வந்து எனக்கு மியூசிக் தவிர வேற எதுவுமே தெரியாது. வேற வேற ஆஸ்பெக்ட் ஆஃப் எல்லாரும் சொல்லுவாங்க நீ பாடுறது போட அதை போடு, யூ ஹாவ் டு மார்க்கெட் யுவர் செல்ஃப். அதெல்லாம் எனக்கு தெரியாது. பாட தெரியும் அவ்வளோதான். பாட்டை நல்லா கேட்க தெரியும். இன்னும் முடிஞ்சா இன்னும் கூட கொஞ்சம் கேட்குறேன். எனக்கு ஒரு நாள் இன்னைக்கும் சொல்றேன், லக்ஜா கலேங்கிற பாட்டை நான் இவ்வளோ வருஷமா பாடுறேன். இன்னைக்கும் கேட்டா எனக்கு அதுல புதுசா ஏதோ ஒன்று கேட்கும். கரெக்ட். ஸோ ஐ லவ் டு ஹியர் சாங்ஸ். ஐ லவ் டு பி அ மியூசிக் லவர் தேன் எனிதிங் எல்ஸ். ஸோ நம்ம சேர்ந்து ஒரு சாங் பாடலாம். ஷோர் ஷோர். ரொம்ப நாள் ஆச்சு Been கடைசியா long யுவன் time, ஸ்டுடியோல ஆமா. வந்து ஏதோ பாடணும். நேற்று இல்லாத மாற்றம் என்னது, காற்று என் காதில் ஏதோ சொன்னது, இதுதான் காதல் என்பதா, இளமை பொங்கி விட்டதா, இதயம் சிந்தி விட்டதா, சொல் மனமே நேற்று இல்லாத மாற்றம் என்னது, காற்று என் காதில் ஏதோ சொன்னது, கடவுள் இல்லை என்றே தாயை காணும் வரை, கடமை இல்லை என்றே ஆசை தோன்றும் வரை, காதல் பொய் என்று சொன்னேன் உன்னை காணும் வரை, கவிதை வரியின் சுவை அர்த்தம் புரியும் வரை, கங்கை நீரின் சுவை கடலில் சேரும் வரை, காதல் சுவை ஒன்றுதானே காற்று வீசும் வரை, நேற்று இல்லாத மாற்றம் என்னது, காற்று என் காதில் ஏதோ சொன்னது.
listening to you after so many. நான் என் ஸ்டைல பாடுவேன் எல்லா பாட்டையும், நீங்க அப்படியே பாடுவீங்களா? கிளாஷ் ஆகும். நான் அப்படியெல்லாம் பாட மாட்டேன். நிறைய அது ஒரு சில ஜானர் மட்டும் தான் அப்படியே. நீங்க ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணி நான் பார்த்திருக்கேன். அதுல ஃபியூ சாங்ஸ் லைக் எனக்கு பொன்வானம் நீங்க பாடினா பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் கேட்டிருக்கேன். அண்ட் ஹரிஹரன் சாரோடைய வாட் சாங்ஸ் யூ யூஸ் டு சிங்? இந்த குறுக்கு சிறுத்தையில கேட்டிருக்கேன். வேற என்னெல்லாம் சாங்? நிறைய பாட்டு பாடியிருக்கேன் ஹரிஹரன் சாரோட. லைக் ஹைராமா, உதயா உதயா, நிறைய பாட்டு. லைக் அவரோட ட்ராவல் பண்ணது நிறைய. ஸோ அவரோட முக்காவாசி சாங்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் சிங் எனி ஆஃப் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டு பாடுறதுக்காக நீங்க வெயிட் பண்ணுவோம்ல, இந்த பாட்டு பாடுறதுக்கு வரதுக்கு வெயிட் பண்ணுவோம் லிஸ்ட்ல. ஸோ அந்த மாதிரி சாங் உங்களுக்கு ஃபேவரட் சாங்? என்னை தொலைத்து விட்டேன், என் உன்னை அடைந்து விட்டேன், கூச்சம் அவள்கையிலே உடல் மாற்றி நுழைத்து விட்டேன், ஏனோ ஏனேனோ மீண்டும் தொலைவேனோ, ஆயுளானவனே என் நேற்றின் பாறையில் ஊற்றை திறந்தும் காதல் தீண்டவே, காதல் தீண்டவே, கடல் தாகம் தீர்ந்ததே உன்னாலே தன்னாலே, உயிரே உயிரே உளறுகிறே, உளறியும் கவிதைகள் எழுதுகிறேன், உதயா உதயா உளறுகிறேன். வாட் அ சாங்ல. நான் இதுல கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரோவைஸ்லாம் பண்ணி பாடுவேனா, இதுவே இம்ப்ரோவைஸ்டு வெர்ஷன், அதுலயே இம்ப்ரோவைஸ் பண்றேன் அப்படின்னு அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அவர் பண்ணுவாரு, எந்த சாங் விட மாட்டாரே பண்ணாம, இல்லையா? இல்ல அவர் கூட நிக்கிறதுனால ஐ இம்பைப் சம் குவாலிட்டிஸ் ஃப்ரம் ஹிம். கொஞ்சம் அது நானுமே இம்ப்ரோவைஸ் பண்ணேன். அண்ட் ஹில் பி வெரி ஹாப்பி. பண்ணுன்னு சொல்லுவாரு, லெட் யுவர் கிரியேட்டிவிட்டி கம் அவுட். எல்லா இடத்துலயும் நீ அது பண்ண முடியாது, பட் ஃபார் at least these songs which I am singing along with, you can at least try. ஆமா, கரெக்ட். Who is your favorite female singer? I always want to ask. லதாஜி. லதாஜி தான். எங்க நம்ம சவுத்ல? சித்ராம்மா. lot of people said சித்ராம்மா மாதிரி பாடுறீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்க கிட்ட. எல்லாம் ஒரு கலவையா சொல்லுவாங்க. சித்ராம்மா feels that I sing like ஜானகி அம்மா. அண்ட் மெனி பீப்புள் சே தட் நீங்கள் வந்து சொர்ணலதா சித்ரா ரெண்டுக்கும் நடுவில் பாடுறீங்க. ஐ சிங் லைக் மீ, ஐ ஜஸ்ட் டேக் தியர் ஸ்டைல் அவுட் அண்ட் ஐ சிங் லைக் மீ. பட் ஜானகி அம்மாவோட எமோஷன்ஸ் அண்ட் த வே ஷி அதாவது ஒரு ரிஃபைன் பண்ணி ஒரு லைட் மியூசிக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரிஃபைன் பண்ணி எடுத்துன்னு வந்தவங்க சுஷீலா அம்மா, ஜானகி அம்மா. இல்லைனா நம்ம அந்த ஏராலே இருந்திருந்தோம்னா ஜஸ்ட் இமேஜின் நம்ம எப்படி பாடியிருப்போம் அப்படின்னு நான் யோசிப்பேன். ஹவு ஈஸிலி தே ஹாவ் எமோட்டட் மெனி திங்ஸ். ஐ வாண்ட் யூ டு சிங் அ லாட் மோர் சாங்ஸ். இன்னும் நிறைய பாடுங்க, பாடிட்டே இருங்க. அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த வருஷம் இன்னும் நிறைய ரிலீசஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். சேரா ஹோம் ஜங்ஷன் பிரசன்ஸ் ஏசி மேனியா. இந்த சம்மர் சீசன்ல ஜிலு ஜிலு ஆஃபரோட ஏசி வாங்க சேரா ஹோம் ஜங்ஷனுக்கு வாங்க. சுந்தராபுரம் அண்ட் கிராஸ் கட் ரோட், கோயம்புத்தூர். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.